புல்லெல்லாம் செதுக்கி வச்சிருக்கேன் பாரு, அள்ளி போட்டுக்கோ. அம்மாக்கா அள்ளி போட்டு எடுத்துன்னு போறேன். ஏண்டி தை 2வது வெள்ளி விளக்கு பூச்சி இல்லை 3வது வெள்ளி அடியே? 2வது வெள்ளி தான்க்கா வச்சிருக்காங்க இந்த வாட்டி. ஏன் எப்பயும் 3வது வெள்ளி தானே வைப்பாங்க? எனக்கே சரியே தெரியலக்கா 2வது வெள்ளியா 3வது வெள்ளியான்னு. உன்னை போய் கேட்டேன் பாரு நான். சரி அந்த பிள்ளைல வாரி அள்ளி போடுங்க, அந்த பக்கம் வா. போ. இந்த பில்லுலாம் மாடு நல்லா சாப்பிடும். இதை எதுக்கு செதுக்கி இருக்க சொல்றாங்கன்னு தெரியல. இந்த பூமியில ஒரு பச்சை பசேல்னு ஒரு புல்லு செடி இருக்கக்கூடாது போடுறது, மொத்தத்தையும் பிடுங்கி எடுத்துடணும். ஏக்கா நம்மளுக்கு அதானக்கா வேலை, அதனால தான் சம்பளம் கொடுக்குறாங்க. வீட்டில் சும்மா தான் தருவாங்களா? ஆனால் இதெல்லாம் ஒரு வேலையானு நினைக்கும் போது தான் கஷ்டமா இருக்குது. இந்த மாதிரி எல்லா செடி புல்லு எல்லாத்தையும் பிடிங்கி கடைசிட்டா கடைசியில் அதோட இது எண்ணமே இல்லாமல் போயிடுமாடி. செடி சட்டி இல்லாமல் அப்புறம் எப்படி வாழதுன்னம்மா? இதெல்லாம் வேஸ்ட் செடி தான்க்கா, பிடிங்கி போட வளர்ந்துடும். ஒரு துருவல் பிடிச்சாலும் மடமடன்னு வளர்ந்துடும் நம்ம ஊர் மண்ணுக்கு. ஏன்டி இதில் நிறைய மூலிகைலாம் இருக்குது, நம்மளுக்கு தெரியாத மூலிகைலாம். அதெல்லாம் பிடிங்கி கடைசி எல்லாத்தையும் அதோட தலைமுறையை நம்ம அழிச்சிட்டு இருக்கோம். ஐயா இது நான் லூசு மாதிரி பேசுனக்குதே. இதெல்லாம் பிடிங்கி போகிறதுக்கு தான் நம்மளுக்கு வேலை கொடுத்துக்குறாங்க. அந்த வேலையை மட்டும் வாய முடியும் செய்யி. ரொம்ப கஷ்டமா இருக்குடி எனக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கேன். வேலைக்கு வராத, வீட்லயே இருந்துரு. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பால் குடிக்கிறோம் இல்லையா? அதுலேருந்து ஒன்று காப்பி குடிச்சாதான் வேலையை செய்ய முடியுது. நான் ஒரு நாளைக்கு எப்படியும் 1 லிட்டர் பால் வாங்கிட்டோம்க்கா. தாய்ப்பால் கட்டப்படியே நம்ம குழந்தைங்களுக்குலாம் பசும்பால் தான் கொடுக்குறோம். ஆமாக்கா என் பையனுக்குலாம் கூட நான் பசும்பால் தான் கொடுப்பேன். நம்ம ஊர் மாடுங்க வந்து இந்த பில்லெல்லாம் மேய்துங்க, அதுக்கு மூலிகை செடி தான் தெரியும். அதெல்லாம் மேய்ஞ்சி சாப்பிட்டுட்டு அதுங்களுக்கு நல்ல சத்து இருக்குது. அதை பால் குடிக்கிறதுனால நம்மளுக்கு அந்த சத்து கிடைக்கும். இப்போ பேக்கெட் பால்லாம் கிடைக்குது, அந்த மாடுக்குலாம் என்ன சத்து கிடைக்குதுன்னு தெரியல. அதுங்க என்னத்தை போட்டு வளர்க்குறாங்கன்னு ஒன்றும் புரியல. அந்த பால் குடிக்கிறதுனால நம்ம சத்து கிடைக்கும், கொழுப்பு சத்து தான் அதிகமாக கிடைக்குது. ஆமாக்கா நீ சொல்றது கூட சரிதான்க்கா. க்ளீன் பண்ணுற சொல்லிட்டு இந்த புல்லு எல்லாத்தையும் பிடிங்க கிடச்சிட்டா அந்த மாடுங்க எதை சாப்பிடுங்க? மாடை இட்டு வந்து விட்டா கூட 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் மேய்ச்சி தரும். அதுக்கு சத்து கச்ச மாதிரி இருக்கும், நம்மளுக்கு பால் கச்ச மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் மாடு இருக்கு, அதை தான் மேய்க்க விட போறியா? அதுதான் சொல்லி நிற்க விடாரா? என் வீட்டு மாடுன்னு இல்லை, நம்ம ஊரில் எவ்வளோ மாடு இருக்கு. இந்த சத்து இல்லாத பால் குடிக்கிறதுனால நம்மளுக்கும் சத்து இருக்க மாட்டேது, குழந்தைங்களும் சத்து இருக்க மாட்டேது. லூசு மாதிரி எதனா ஒன்று பேசினே இருக்காத. போ சீக்கிரம் வேலையை பாரு, பசிக்குது போய் சாப்பிடணும். நல்லது சொன்னா கேட்க கஷ்டமா தான் இருந்திருக்கும். நீ சொல்றதுலாம் சரிதாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியாது சொல்லு. இவங்க வேலை வைக்கிறதே பெரிய விஷயம், இதுல இதெல்லாம் பேசி கெடுத்துடும் போடாது. வேலை வைக்கிறத கூட வேலைக்கு வந்தமா செடி செட்டிலாம் பிடிங்கி போட்டோமா, காசை வாங்கினாம போனோமான்னு இல்லாம தவறாத கதெல்லாம் பேசினிருக்கோம். நேராணி இன்னும் வேலை முடியலையா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் தாண்டி இருக்குதே. ஏன்டி உங்க வேலை முடிஞ்சிச்சா? எங்களுக்கு அளந்து கொடுத்த இடத்துல பிள்ளைல பிடிங்கி கடைச்சிட்டோம். உன் கூட யார் இருந்தது? என் கூட வந்து பெரிய பொண்ணு, நானும் பெரிய பொண்ணும் அளந்து கொடுத்த இடத்துல பிள்ளைல பிடிங்கிட்டோம். அப்போ கோமதி கூட யார் இருக்குது? கோமதி அக்கா கூட வந்து பரிமளக்கா இருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் பிள்ளை பிடிங்கிருக்காங்க. பரிமளா இருக்குதா? எங்க வேலை முடிஞ்சிச்சுக்கா, அவ்வளோதான். இங்கே 1/2 நாள் தான் வேலையா, மீதி 1/2 நாள் வந்து ரோட்ல இருக்குதா வேலை. சீக்கிரம் வேலையை முடிச்சு மீன் அங்கே வசூல் சாப்பிட்டு இங்கே முடிச்சு ரோடுக்கு போகணுமா? ஆமா மீன் அதான் சீக்கிரமா சாப்பிட்டு வசூல் வச்சாங்க. மடமடன் வேலையை முடிக்கா, சாப்பிட்டு போலாம். ஆமா நாங்கள் கை கழுவிட்டு போய் சாப்பிட்றதுக்கு போறோம், வந்து சேருங்க. சரி பொடி பின்னாடி வரோம். எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கே போயிட்டாங்க. இன்னமும் இது கதை பேசினா நின்று இருக்குது. சீக்கிரம் ஆகட்டாக்கா. இதோ முடிஞ்சிச்சு. விளக்கு பூஜைக்கு வேறு பேர் கொடுக்கணும், எவ்வளோ காசு கேட்குறாங்கன்னு தெரியல. வீட்டிலேருந்து நம்ம எல்லா பொருளும் எடுத்துன்னு வந்துடணும்க்கா. குங்குமத்துலேருந்து எண்ணெயிலேருந்து பூலேருந்து எல்லாமே நம்மளே எடுத்துன்னு வந்துடணும். விளக்குலேருந்து இப்போ தேங்காய் பழம் பூ எல்லாத்தையுமே நம்ம எடுத்துன்னு வந்து வச்சுக்க. 100 ரூபா மட்டும் கட்டினா போதுமா? அப்படியே 100 ரூபா போதுமா? ஆமாம் 100 ரூபா போதுமா? அப்படி நம்ம எதுவுமே எடுத்துன்னு வரல, வரி விளக்கு மட்டும் தான் எடுத்துன்னு வரணும்னா 300 ரூபா கட்டணுமா? எல்லா பொருளும் நம்மளே எடுத்துன்னு வந்துடலாம். 100 ரூபா மட்டும் கட்டி வேண்டியதான். ஆமாக்கா நான் கூட அதான் பண்ண போகிறேன். வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாமே வாங்கி வந்துட்டுன்னு வச்சுக்க. நம்மளுக்கு ஒரு 50 ரூபா மிச்சம் ஆகும். சாயங்காலம் 6 மணிக்கு தாண்டி வைப்பாங்க. 6 மணிக்கு தான் வைப்பாங்க. ஆனால் 5:30 மணிக்கெலாம் எல்லாரும் வந்துடணுமா? எல்லாரும் லைனில் உட்காந்து விளக்குக்கு வந்து புட்டில் வச்சு எண்ணெய் ஊற்றி திரியில் போட்டு பூலாம் வச்சு ரெடி பண்ணுறதுக்கு மணி 6 ஆகிடுமா. அதனால பேர் கொடுத்தவங்க எல்லாரும் 5:30 மணிக்கெலாம் வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. நீ தான் 2ஆவது வரமா இல்லை 3ஆவது வரமா தெரியல. என்ன இதெல்லாம் என்னைக்கு பண்ணணும்? அது மட்டும் தான்க்கா டவுட்டாக இருக்குது, கேட்டு சொல்கிறேன். சரி சீக்கிரம் வேலையை முடி போய் சாப்பிடலாம். சாப்பிட்டாங்க ரோட்டுக்கு வேலைக்கு போனோமே. எல்லாரும் சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் ஆகட்டும். அவனுக்கு பசி உயிரை போகுதுன்னா குஞ்சு இன்னத்த யோசனை பண்ணியிருக்கா டிஃபன் பாக்ஸ் தர. இந்த தரக்கண்டி இந்த காலை நம்ம லேசா அரிக்கிற மாதிரி இருக்கு. பூச்சி ஏதாவது ஒத்திச்சான்? ஏதாவது சொல்லி சிறங்க இருக்கு போதுடி. சொல்லி சிறங்கெல்லாம் எதுவும் இல்லை, செடியில இருந்தா ஏதோ பூச்சி கடிச்சிட்டு இருக்கு போகுது, அதான் அரிக்குது. ஏடி அதுக்கு ஒன்றும் இல்லடி, குப்பைமணி இலை இருக்கு பத்தியா, அதில் சாரி எடுத்து தடவுனாலே சரியா போயிடும். எது குப்பைமணி இல்லையா? அது எப்படி இருக்கும்? ஏடி இலை கூட ரவுண்டா இருக்கும், அது உடம்புல சின்ன சின்ன காய் மாதிரி பூ மாதிரி இருக்குமேடி, பார்த்ததில்ல நீ? எங்க வீட்டு தோட்டத்திலேயே இருக்குது அது. ஆமாடி எங்க வேணா இருக்கும், அது குப்பையிலே இருக்கும், எல்லா இடத்துலையும் தோட்டத்திலே இருக்கும், எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதோட இலையை பிச்சு அதில் சாறு எடுத்து இப்படி கையை வச்சு இப்படி கசக்குன்னு வச்சுக்க, 2 உப்புக்கல் வச்சு கசக்குன்னு வச்சுக்கேன், அதில் சாறு வரும். அந்த சாறு எடுத்து நீ எங்கே அரிக்குதோ அங்கெல்லாம் போட்டேன்னு வச்சுக்கேன், அதில் சரியாயிடும். பூச்சி கடி இருந்தால் டக்குன்னு சரியா போயிடும். கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்காது கூட சாறு கூட. அது போட்டு வச்சுக்கா, நைட்டு படுக்கும் போது கலையந்துக்குள்ளே அதில் காணாமல் போயிடும் சொல்லி சிறங்களாம். ஏக்கா சொல்லி சிறங்கலக்கா பூச்சி கடிச்சிருக்கா? அதான் நீ சரியா போயிடுடி. ஆமாம் அந்த குப்பைமேனி வந்து இந்த தோல் சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்குமே நல்லது. அந்த சாரை எடுத்து தடவுனால சரியா போயிடும். நான் கூட ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம், ஊசி போட்டு வந்தால் சரியாகவும் நினச்சேன். தடவி பார்க்குறேன் சரியா போதா இல்லையான்னு. சரியா போயிடும். சரியா போடலாம், நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ. ஒருவேளை இந்த பேண்ட்டையும் 1 வாரமாக போட்டு இருந்தாலும் அரிக்குதோ? முதல் மாத்தது எங்கக்கா வெயிலே காய மாட்டேங்குது, லேசாக தூரல் போடுது, வானம் முடிக்குது. வெயில் எங்கே சூரியன் காய்ஞ்சா தானே நான் ஜீன்ஸ் பேண்ட்டை துவச்சி காய வைக்க முடியும். அது காய வைக்கிறது பால் மறிக்கனே அதையே போட்டு சுற்றி நிற்கும். மரியாதை இந்த பேண்ட் கட்டெல்லாம் ஊற்று கடைசிட்டு எங்களை மாதிரி புடவை கட்டிக்க அப்படின்னா சூதியை போட்டுக்கடி. எதுக்கு இதை ஜீன்ஸ் பேண்ட் போட்டுருமோ அவசரப்பட்டு கிடக்குறேன்.
ஆமாக்கா நான் கூட சுடிதாருக்கு மாறிலான்னு தான் பார்க்குறேன். ஒரே காஸ்டியூம்லேருந்து எனக்கும் போர் அடிக்குது. அழகார பச்சை கலரு சிங்குச்சா, மஞ்சள் கலரு சிங்குச்சா, வண்ண வண்ண கலரில் சுடிதார் தான் வாங்க போகிறேனே. வாங்கி போட்டு நாடு. நீ என்னக்கா வாயை பார்த்துருக்க, டக்கு சாப்பாடு எடுத்து வைக்கா. என்ன நீ தானே பூச்சி கச்சிச்சு அது எதுன்னு சொல்லியிருந்தேன், அதுக்கு பதில் சொல்லியிருந்தேன் நானே. சொல்லிட்டுல சாப்பாடு எடுத்து வை. 2 பேரும் கையில் நல்லா தேய்ச்சி கவனிங்களா? கழுவிட்டேக்கா. அம்மா மீன் குழம்பு வாசனையே வாசனை. சாப்பிடு வேணா கூட குழம்பு ஊற்றிக்கோ. மீன் குழம்பு வச்சுருக்கேன் பாரு. ஊற்றிக்கிறேக்கா. குழம்பு நிறைய தான் எடுத்துட்டு வந்துருக்கியாக்கா? ஆமாடி, குழம்பு நிறைய ஊற்றி சாப்பிடுவாங்க. நிறைய ஒரு கிணத்துல போட்டு எடுத்துன்னு வந்தேன். நான் கூட நீ குழம்பு சாதத்திலே கலந்து எடுத்துன்னு வந்திருப்பேன்னு நினச்சேன். பரவாயில்ல, தனியாக கிணத்துல எடுத்துன்னு வந்துருக்கியா? ஊற்றி சாப்பிட வேண்டியது நல்லா. எங்கள் வீட்டிலக்கா, எங்கள் வீட்டுக்காராகட்டும் எங்கள் மாமியார் ஆகட்டும், எதுக்கு நீ வேலைக்கு போகிற, இப்போ நீ வேலைக்கு போய் வர காசில் தான் எங்கள் குடும்பம் நடக்க போதா, போகாமல் கம்முன்னு வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலைக்கு போகுதுன்னு தடுப்பாங்க தானே தினமும். ஆனால் நான் எதுக்கு திரும்ப எகிரி குச்சி வரேன்? அந்த சாக்கு வச்சு அது வீட்டை விட்டு வெளில வந்துடலாம் சொல்லிட்டு தானே. ஏக்கா நீ வேற அது கூட சேர்ந்து லூஸ் மாதிரி பேசினுக்காதுக்கா. நீ வந்து மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு இதெல்லாம் எடுத்துன்னு வருவேல, உங்கள் சாப்பாடு சாப்பிட்றதுக்காகவே தான் நான் வேலைக்கு வரேன். உருட்டுனா அப்போ எப்படியாப்பட்ட ஒரு உருட்டு? நீலாம் வந்து நான் சமைக்கிற சமையல ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்தேன்னு வச்சுக்கேன், இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். என்னடி சொல்ற? அவ்வளோ மோசமாக சமைக்கிறியா? அஃப்கோர்ஸ். அதை எப்படி பெருமையாக சொல்கிறப்ப? நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன்க்கா. வாயில் வைக்கிற மாதிரி என்னால் சமைக்கவே முடிய மாட்டேங்குது. அதனால என் தொலை தாங்க முடியாமல் எங்கள் மாமியார் சமைக்கிறாங்க. அதுவும் என்னோட கொஞ்சம் சுமாராக தான் சமைக்குது. உன் மாமியார் சமைச்சு போட்டு நீ சாப்பிட்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறிய? ரொம்ப திமிரு தான் உனக்கு. 1000 தான் இருந்தாலும் கோமதி அக்கா வைக்கிற மாதிரி கறி குழம்பு மீன் குழம்பு கருவாட்டு குழம்புலாம் வருமானா அதோட சாப்பாடுக்காகவே நான் வேலைக்கு வரேன்னா பார்த்துக்கோ. சரி சீக்கிரம் சாப்பிட்டு வாங்கடி. அங்கே வர வேலை இருக்குது, மீனை கத்திரி கிடக்கா. அவகிட்ட நிம்மதியாக சோறு கூட தின்ன விட மாட்டேன். எங்களை விட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. வாங்கடி உங்களை தான் தேடி இருந்தா ஆளை காணோம். எங்கே போயிட்டீங்க 2 பேரும்? அது ஒன்றும் இல்லைக்கா, பரிமளாக்கா நூற்றுக்கணக்கும் ஒரு பிரச்சனை. அதுக்கு போயிட்டு நாங்கள் பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்தோம். அதான் லேட் ஆகி போச்சு. அங்கே பிரச்சனை ஏற்படுறதுக்கு காரணமே நீங்களே தானே இருப்பீங்க. நீங்கள் போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்தீங்களா? சரி வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க வாங்க. அக்கா இருக்கட்டும், பரவாயில்லக்கா. நாங்கள் அங்கே பரிமளாக்கா கூட தான் சாப்பிட்டுன்னு இருக்கோம். குழம்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை வாங்கி போகலான்னு வந்தோம். காலையில் பைக்கில் நம்மளை விட்டுட்டு எப்படி போனாலுங்க குழம்பு தராதுக்கா. இருக்கட்டும் அப்படி குழம்பு தானே நிறைய தடவை எடுத்து கொடுக்குறேன் விடு. நீலாம் திருந்தவே மாட்டாக்கா. எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் நீலாம் திருந்தவே மாட்டேன். அவங்க என்ன அவங்களுக்கு இருக்கட்டும், நீ நம்ம நல்லவங்களா இருந்துட்டு போகலாம். ஆமாம், உனக்கு வந்து இந்த தெருமுனையில் முக்கில் வந்து உனக்கு செலவிப்பாங்க. குழம்பு கேட்ட உடனே கொடுக்கும், நல்ல மனசுள்ள கோமதி அக்கா அப்படி சொல்லிட்டு உனக்கு ஒரு பேர் போட்டு கல்வெட்டில் வச்சு உனக்கு வந்து செலவைப்பாங்க. திறப்புழாக்க வந்துட்டு போ. ஏன்னா நீங்க என்ன குழம்பு எடுத்துட்டு வந்தீங்க? கண்ணிலே காட்டவே இல்லை. நம்ம இன்னைக்கு நம்ம பரிமளா கூட உட்காந்து சாப்பிடுவீங்க புதுசா? என்னல இருந்து உங்களுக்கு இந்த பழக்கலாம்? எப்பவுமே உங்க கூட உட்காந்து சாப்பிடுவோம். இன்னைக்கு ஒரு நாள் பரிமளா வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டது. அதனால தான் பிரியாணி எடுத்து வந்துருக்கோம், சிக்கன் பிரியாணி. அதான் கூப்பிட்டு அதுக்கு தான் போயிருக்கோம் சாப்பிட்டுக்கு. நாங்கள் வேற ஒயிட் ரைஸ் எடுத்துன்னு வந்தோமா, கொஞ்சம் கார குழம்பு மட்டும் எடுத்துன்னு வந்தோம். அவன் 10 குழம்பு அதான் எப்பவுமே கோமதி அக்கா நிறைய எடுத்துன்னு வரல, அதை வாங்கி போலான்னு வந்தோம். ஓ, பிரியாணின்னு அங்கே பாஞ்சிருக்காளுங்க சோத்துக்கு சத்தவளுங்க. இக்கா முதல்ல அந்த குழம்பு கொடுத்து அனுப்புக்காதங்க கிட்ட மூஞ்சி பார்க்கும்போது மூட அவுட் ஆகுது எனக்கு. என்ன சிக்கன் பிரியாணி மட்டும் தானே? 65 எடுத்துனா இல்லையா? இல்லக்கா பிரியாணி மட்டும் தான் எடுத்து வந்து கஞ்சி பிசினாரி. ஆமாம், இவங்க அப்படியே வாரி வள்ளல். நாளைக்கு அந்த குழம்பு எடுத்து கூட விட. நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிங்களாக்கா? ஊற்றிக்கண்டி எங்களுக்கு போதும், எடுத்துன்னு போங்க. கிட்ட அதை எடுத்துக்கோ இந்தாடி. சரிக்கா நீங்கள் சாப்பிடுங்க, சீக்கிரமாக சாப்பிட்டு வாங்க. அந்த ரோட்டில் வேலை இருக்குதான், அங்கே ஒரு ஓரமாக இருக்குது, அந்த மரத்தெல்லாம் வெட்டி போடணுமா. சீக்கிரம் வாங்க, மீனா கத்தின்னு கிடக்குதாங்க. சீக்கிரமாக சாப்பிடுவாங்கன்னு 10 நிமிஷம் டைம் கொடுத்தா எப்படிக்கா சாப்பிட முடியும்? டிஃபன் பாக்ஸ் திறந்து கை கழுவுறதுக்கு டைம் ஆகி போகுது. நல்லா அணி ஆக்குறோம்க்கா, இதெல்லாம் கேட்க மேய்க்க ஆள் கிடையாது, அதனால ஆடி கிடக்குது. அதெல்லாம் அதுங்க கூட தானே உட்காந்து சாப்பிட்டு நிற்க. கேளு, இந்த தைரியமான ஆளாச்சு. பஞ்சாயத்துலாம் பண்ணுறீங்களா? இதையும் கேளுங்க. சரிக்கா நாங்கள் சாப்பிட்டு சீக்கிரம் வரோம். குழம்பு தான் கட்டிச்சில போங்க, இன்னும் வேடிக்கை என்ன பார்த்துனக்கா. இங்கேயும் ஒழுங்காக உட்காந்து சாப்பிடலான்னு நினைக்கிறேன் நான். அங்கே போனால் மீன் குழம்பு மீன்லாம் கேட்க போகிறாங்க நம்மளை. நான் குழம்பு எடுத்து முன்னாடி போயினே இருக்கேன். நீ சாப்பாடு கொண்டு நான் பரிமளா கிட்ட வந்து வாங்கி வந்து நீர் அவங்க கூட நம்ம உட்காந்து சாப்பிட தேவையில்ல. அப்புறம் குழம்பு கூட மீன் கூட தான் சொல்லுங்க. நீ என்ன மாதிரி யோசிக்கிற பார்த்தியா? சரி இப்படி கோமதி கூட உட்காந்து சாப்பிட போகிற டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு வந்துடுறேன். அப்படியே பரிமளா கொடுக்குறேன் சில பிரியாணி அதை வாங்கி வந்துரு. சரி விஷம் ரெண்டும் விஷம். இக்கா பிரியாணி சொன்னாலுங்க, நான் ஒன்று போய் பார்த்து வரட்டுமே? வாய் மொழி சாப்பிட்றீ. இன்னைக்கு நம்ம தள்ள எழுந்து மீன் குழம்பு தான். சரி அதே சாப்பிடுவோம். இருக்கிறத விட்டுட்டு பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டே வச்சுக்க, இருக்கிறதும் இல்லாமல் போயிடும். தின்னு முடிக்கணும். நீ சொல்றது சரி தானியம்மா. அங்கே போயிட்டு இவங்க சொன்னது பொய்யா கூட இருக்கும். இவங்களுக்கு பேச்சு கேட்டு போகக்கூடாது. அங்கே பிரியாணி இருக்காது, ஒன்றும் இருக்காது. ரொம்ப மீன் குழம்பு சாப்பிட்றது நல்லது. தெரியுதுல, கம்மன் சாப்பிடு. மீன் குழம்பு அன்னைக்கே வச்சு அன்னைக்கே சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்குல்லக்கா. உப்பு காரம்லாம் மீனில் இறங்கி நல்லா சூப்பராக இருக்கு. மீன்லாம் பரவாயில்லக்கா. இந்த மீனில் அவ்வளோவா முள்ளே இல்லை, ஒரு முள்ளு தான் இருக்குது, நடு முள்ளு மட்டும்தான். ஆமா நீ தேங்காய் பாரு மீன் தான் சாப்பிடு. ஆமாம் என் வீட்டில் 2 குட்டி பசங்க இருக்குல்ல, அதுக்காக மாமா வந்து முள்ளு இல்லாத மீனாக வாங்கி கொடுக்குறாரு. அப்போ தான் அதுங்க சாப்பிடணும். ஆமாண்டி. ஆனால் அதுவும் வஞ்சிர மீன் மாதிரி தான் இருக்குது. ஆமாம் இது வந்து விலை குறைவான வஞ்சிர மீன். நீ தான்க்கா மீன் குழம்புக்கு பூண்டுலாம் உரிச்சு போடுற. எங்கள் மாமியார் வந்து பூண்டே போட மாட்டாங்க. மீன் குழம்புல வந்து பூண்டு போட்டால் உங்களுக்கு கருவாட்டு குழம்பு மாதிரி இருக்குமா, அதனால மீன் குழம்புக்கு பூண்டே போட மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும். எனக்கு வந்து மீன் குழம்புல பூண்டு போட்டால் தானே பிடிக்கும். அது நல்ல வாசனையாக இருக்கும். எனக்கு அந்த வாசனையே ரொம்ப பிடிக்கும். இந்த வெங்காயத்தில் செஞ்ச வடை இருக்குதாக்கா, மீன் குழம்பு தாளிக்கும் போது, கீரை தாளிக்கும் போது, கருவாட்டு குழம்புலாம் தாளிக்கும் போது போட்டோன்னா என்ன வாசனையாக இருக்கும். அந்த வாசனைக்கே பசி அப்படியே தூண்டி விட்டுரும். 2 தட்டு சாப்பாடு எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம்ல. ஆமாம் நீ இந்த வாட்டி போட்டதெல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போ வெயில் காலம் வரும்போது இன்னும் 2 மாதம் கழிச்சு நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுன்னா 1 வருஷத்துக்கு வரும். வெங்காயம் விலை கம்மியாக இருக்கும் போது தான் வாங்கி போட்டுக்கணும். இப்போ 40 ரூபா விற்குதுக்கா 1 கிலோ. ஆமாண்டி 40 ரூபா தான். இன்னும் ஒரு 20 ரூபா 30 ரூபா அப்படி வரும்போது வாங்கிக்கணும்.
ஒரு 5 கிலோ வாங்கி போட்டு வச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஏக்கா போடும்போது சொல்லுக்கா. எனக்கு அப்படியே போட்டு கொடு, வேணாந்து கொடுக்குற எல்லா பொருளும். சொல்றேன்டி. மீனா குரல் தான் கேட்குது. எல்லாம் சாப்பிட்டீங்களா? வாங்க வாங்கன்னு கத்தினு இருக்காக்கா. அச்சோ உடம்பு சாப்பிட்றீ. அதுக்கு வேற வேலையே கிடையாது. அதெல்லாம் யார் தான் பெரிய சூப்பர்வைசராக போட்டாங்கன்னு தெரியல. நிம்மதியாக கொஞ்ச நேரம் தூங்க கூட முடியல. கனவுல கூட வந்து பாட்டு பாடி உயிர் எடுக்கலாம். தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் படுக்க போறோமா அப்படி சொல்லிட்டு வந்தா உட்காந்து கதை பேசினிருக்கா யாட்டியா. பெரிய தலைவலியா போச்சுடியம்மா. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் சீக்கிரமா. ஏண்டியா ஓ அம்மா என்னம்மா? ஏண்டி தலை வலிக்குது, கொஞ்ச நேரம் படுத்து தூங்க போறேன் அப்படி சொல்லிட்டு வந்தா உட்காந்து பேசினிருக்கேன். யார்கிட்ட பேசினிருக்க? ஃபோன் ஏதாவது பேசினிருக்கேன்? நான் காதில் வச்சுங்க. ஆமாம்மா ஃபோன் ஏதாவது பேசியிருந்தேன். என் ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருந்தேன். யாரு? நம்ம வீட்டுக்கு வந்தானே காலையில் அவன்கிட்டயா? அச்சோ இல்லைம்மா, கிரிச்சா கிட்ட பேசியிருந்தேம்மா. அந்த பையன் கிட்டலாம் பேசுகிற வர வச்சுக்காத, புரிஞ்சுதா? ஒரு நம்பர்லாம் ஃபோனில் வச்சிருந்தா அதெல்லாம் அழிச்சிடு. ஆம்பளை பசங்க கிட்டலாம் பேசுகிற வர வச்சுக்கக்கூடாது. முதல்ல உனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை பார்க்கணும். காலம் கெட்டு போய் கிடக்குது, புரிஞ்சுதா? உஷாராக நடந்துக்கோ. சரிம்மா. துணியெல்லாம் தோச்சி வச்சிருக்கணும் பாரு, எத்தனை போய் மாடியில் காய வச்சுவா. வெயிட்டை தூக்கி மாடி ஏற முடியல, காலை வலிக்குது. சரிம்மா காய வைக்கிறம்மா. அப்படியே உட்காந்து இருக்காத, வெயில் இருக்கும்போதே காய வச்சாதான் காயும். வெயிலாம் போன பிறகு காய வச்சேன்னா காயாது. எது போ. சரிம்மா. எந்நேரமா பெய்ய அந்த மாதிரியே தான் உட்காந்து இருக்கா. முதல்ல அந்த தரகிற கிட்ட சொல்லி மாப்பிள்ளை பார்க்க சொல்லணும். எந்நேரமா அடி வைத்த நெருப்பை கட்டினே உட்காக்க முடியாது. பொம்பளை பிள்ளைங்களை பெற்றுட்டாலும் எல்லா பெற்றவங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. நல்ல இடமா பார்த்து முதல் கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை பார்க்கணும். ஏன்னா லவ் கிவன் வந்து நிற்குங்க. அப்புறமா நம்ம போச்சு மரியாதை போச்சு நம்ம தான் கொய்ய முயன்னு கத்தி நடக்கணும். அம்மா சொல்றது சரிதான், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கிறது நமக்கு நல்லது. போய் முதல்ல துணியை காய வைக்கலாம். ஏந்து வந்தியா? அந்த வரமா பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருக்கும் நீ வருவாயன தொட்டப்ப கட்டதான் இப்போ வரப்போது பாரு. நம்ம காலேஜில் பூவில் நல்லா சூப்பராக பூத்துருக்கு பாரு. ஆமாண்டி, தினமும் பார்த்துனே போவேன். பூவே பூக்காது, ஒரே செடி மட்டும்தான் இருக்கும். இன்னைக்குன்னு பார்த்தா நம்ம எல்லா பூ ஒரே நாளில் பூத்துருக்கேடி. இந்த பூ பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக இருக்கும்டி. ஆமாண்டி, பூவில் அழகாக இருக்குல்ல. இங்கே பாடி பூவில் ரெட் கலரில் சன்ஃப்ளவர் பூ மாதிரிலாம் பூத்துருக்குடி. என்னது ரெட் கலரில் சன்ஃப்ளவர் பூவா? எங்கடி? அங்கே பாரு, ரெட் கலர் பூ கீழே பாரு, சன்ஃப்ளவர் பூ மாதிரி பூத்துருக்கு. நீ ரெட் கலர் சன்ஃப்ளவர் பூ பூத்துருக்குன்னு சொன்னேன். ரெட் கலர் பூ தனியாக பூத்துருக்கு, சன்ஃப்ளவர் பூ தனியாக பூத்துருக்கு. ஏதோ ஒன்று நான் சொன்ன ரெண்டும் அங்கே இருக்குல்ல. ஏன்டி இப்படி ஏமாத்துற? சரிடி ஒரு 2 ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம்டி. இரு, முதல்ல அந்த பூ பக்கத்தில் போய் நான் நிற்கிறேன். முதல்ல என்ன ஃபோட்டோ எடு, அதுக்கப்புறமா ஒன்று எடுத்துறேன். சரி போய் நில்லு போ. எடி என்னையும் சேர்த்து வச்சு ஃபோட்டோ எடுங்கடி. வந்துட்டியா? இங்கேயே வந்துட்டியா? ஆமாம், இப்போ வந்து ஃப்ரீ டைம் தானே. ஒரு கிளாஸில் போய் பார்த்தா யாரையும் ஆளை காணோம். எல்லாரும் இந்த மாதிரி சுற்றின்னு இருக்கீங்க. ஒருத்தர் கேன்டீனில் இருக்கீங்க, ஒருத்தர் பார்க்கில் இருக்கீங்க, ஒருத்தர் பிள்ளையார் கோயில் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கீங்க பக்கத்தில். அதை போய் பார்த்தேன், உங்களுக்கு தேடி பார்த்தேன். அப்புறம் பார்த்தா இங்கே தான் இருக்கீங்க. ஏண்டி கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்க விட மாட்டியா? கிளாஸ்லேயே ஃப்ரீயாக டைம்னு ஒன்று விட்டு வச்சிருக்காங்க. நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோம். எதுக்கு இப்போ நீ வந்த எங்களை தேடி? ஆமாம், உன் ஃப்ரெண்டுங்க இருக்காங்க, அவங்க கூட இருக்க வேண்டியது என்ன? எதுக்கு இப்போ நீங்கள் வந்த? என்னோட ஃப்ரெண்டு வந்து இன்னைக்கு லீவ் போட்டுட்டா. நான் கிளாஸில் வேறு எந்த பசங்க கூடயும் சேர மாட்டேன். எனக்கு போர் அடிக்குதுல, அதனால தான் இங்கே வந்தேன். காலேஜில் படிக்கும் போது எல்லா பசங்க கூடயும் ஃப்ரெண்டாக இருக்கணும், புரியுதா? எல்லா பசங்களும் சண்டை போட்டு வைக்காத. எனக்கு பிடிச்சதானே பேசுகிறேன், அவங்களாம் ஓவராக பண்ணுறாங்க. ஏன்னா அப்படி சிறு முஞ்சா இருக்கான்னு தெரியவா? ஏன்னா எங்கள் கிளாஸில் 56 பேர் இருக்காங்க. நாங்கள் 56 பேருமே ஃப்ரெண்டு தான், தெரியுமா? நாங்களாம் சண்டையே போட்டுக்க மாட்டோம். எவ்வளோ க்ளோஸாக இருக்கும் ஒருத்தர். அப்போ வீட்லேயே என் கூட சண்டை போட்டுன்னு தான் இருப்பா. கிளாஸில் மட்டும் அமைதியாக இருப்பா, எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு வச்சிருப்பா. சரி போதும் நிறுத்துங்க, ஃபோட்டோ எடுக்கலாம். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? நாங்கள் இங்கே தான் இருக்கோம். நீ என்ன பண்ணுறீங்க? இவன் எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கான்னு தெரியலையே. கிளாஸில் போய் பார்த்தேன், யாரையும் ஆளுக்கானோ. அதான் எனக்கு காலேஜுக்கு வந்தீங்களா இல்லையா உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். அந்த பசங்க தான் சொன்னாங்க அங்கே பார்க்க நின்றுக்குங்க சொல்லிட்டு. நான் காலேஜுக்கு தான் வந்திருக்கோம், கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. இப்போ என்ன விஷயம் உனக்கு? ஒரு மாமா பையன் எங்கன்னா ஒரு மரியாதை இருக்கா பத்தியா? என்னன்னு கேட்டு அனுப்பிச்சு விடுடி சீக்கிரம். ஏன் மேடம் டேரக்டாக என்னை பற்றி கேட்க மாட்டீங்களோ? ஏற்கனவே என் ஃப்ரெண்டுங்களாம் கலாய்ச்சி நிற்காளுங்க. மாமா பையன் போகிறான் பாரி சொல்லிட்டு இன்னும் வந்து பக்கத்தில் நின்று வந்து பேசுடா. வாடா போடான்னு சொன்னால் வாய் உடைக்க போகிறேன் பாரு. நாளைக்கு வந்து அப்பா வந்து பொங்கல் சீர் எடுத்துன்னு வராரா, அதான் அத்தை கிட்ட சொல்ல சொன்னார். அத்தைக்கு ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லையா? ஓ அப்படியா? சரி சொல்கிறேன். அப்படியே கூட ஒரு 10 சவரன் நகை எடுத்துனாங்க. போதும் மாமா 10 சவரம் உங்களுக்கு? இப்போதைக்கு போதும், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் அம்மாக்கு மட்டும் புது ட்ரெஸ் கிடையாது, எங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அனுப்புங்க. ஒரே காய்கறி மட்டும்தான் சொல்லியிருந்தாரப்பா, நீங்கள் கேட்கறதுல கன்ஃபார்மாக கிடைக்காது. ஓ ஒரு புது ட்ரெஸ் ஒரு நகை இல்லாமல் அப்புறம் என்ன பொங்கல் சீர்வரிசை நீங்கள் எடுத்துன்னு வரீங்க? ஏமா அப்பா நம்பர் ஒன்றா தரேன், அவர் ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்ககிட்ட சொல்ல சொன்னார், நான் சொல்லிட்டேன். அம்மா நாளைக்கு வேலைக்கு போனா வீட்டில் இருக்க சொல்லு. அதே மாதிரி ராதிகா சித்திக்கிட்டையும் சொல்லிடுங்க. 2 பேருமே ஃபோன் பண்ணா எடுக்கல, வேலையில் இருக்காங்க போல இருக்கு. ஆமாம் அவங்க வீட்டை விட்டு வெளியில் போனோன்னா ஃபோனை தூக்கி வீட்டிலே போட்டுட்டு போயிடுவாங்க. ஃபோனே கையில் எடுத்துன்னு போக மாட்டாங்க. நான் சொல்லிடுறேன் அவங்ககிட்ட. மறக்காம சொல்லிடு. சரி பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏமா இதுங்க பொண்ணுங்களா இதுங்க? என்னடி நாளைக்கு வந்து பொங்கல் சீர் வருது நம்ம வீட்டுக்கு, காலேஜ் லீவ் போட்டுலாமா? ஏண்டி சீர் வந்து அம்மா வாங்கி வைக்க போறாங்க, நீ நடி பட போற காலேஜ் லீவ் போட்டு? ஆமா எதனா சாக்கு கிடைக்குமானே பார்த்துன்னு நீ 2 பேரும் லீவ் போறதுக்கு. ஏண்டி மாமா வீட்டுக்கு வராங்கன்னா அம்மா வந்து ஸ்பெஷலாக எல்லாமே செய்வாங்கடி. அம்மாக்கு நம்ம கூட ஹெல்ப் பண்ண தேவையில்லையா? அத்தெல்லாம் பாட்டியில் வேற வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே எல்லாரும் வருவாங்களா? ஆமாடி, அம்மா கிட்ட போய் கேட்கலாம். அம்மா லீவ் போட சொன்னா லீவ் போட்டுடலாம். இல்லைன்னா காலேஜ் தான் வந்து போனோம், சாயங்காலம் போய் தான் பார்த்துக்கணும்.
நாளைக்கு வேறு ஐஏ எக்ஸாம் இருக்குடி, லீவ்லாம் போட முடியாது என்னால். வேணா நீ லீவ் போட்டு உட்காந்து, உனக்கு தான் வேலை வெட்டி எதுவுமே கிடையாது. நீ காலேஜுக்கு வரது தண்டம் தான், லீவ் போட்டிரு. சரி, அப்போ நீ காலேஜுக்கு போ. நம்ம கூட இருந்து எல்லாத்தையும் செலிப்ரேஷன் பண்ணுறேன். கரும்புலாம் எடுத்து வந்து கொடுப்பாங்க, ஸ்வீட்டு மிக்சரு எல்லாமே மாமா வாங்கி வர்றாரு. எல்லாத்தையும் நீ வரத்துக்குள்ள சாப்பிட்டு தீர்த்து வைக்கிறனா இல்லையான்னு பாரு. இங்கே பாரு, என் பங்குல நீ கையை வச்சா கையை உடைச்சி முதுகில் வச்சிருவேன். அப்படியே உந்துனாம அதை மட்டும் தான் நீ சாப்பிடணும். போடி, அதெல்லாம் முடியாது. நான் லீவ் போட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சு அவங்களுக்கு எல்லா வேலையும் சமைச்சு கிமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்போம்னா இந்த அம்மா நோவாம காலேஜுக்கு போயிட்டு வந்து சாப்பிடுவாங்களாம். போடி போடி, வேலையை பாரு. ஏமா பார்க்கறதுக்கு தான் 2 பேரும் டீசெண்டாக இருக்காங்க. வாயை திறந்தா எப்படி பேசுகிறாங்க பாரு. மாமா வந்து குலோப் ஜாம் வாங்க சொல்லணும். ஏண்டி, அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அவங்க வாங்கின வரட்டி, அசிங்கப்படுத்தாதடி ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம். நான் கேட்பேன்டி, மாமா எனக்கு வாங்கி தருவாங்கடி. அடி வாங்க போகிறேன், ஆனால் நீ பாரு. ஓடி அம்மா, இவளுங்க 2 பேரும் நடுவில் வந்து நான் மாட்டிக்கினேன். இப்போ ஃபோட்டோ எடுக்கலாமா வேணாமா? எடுக்கலாம்.